தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கிராம கமிட்டிகளுக்கான பயிற்சி முகாம் துவக்க விழா. பயிற்சியாளர்கள் 100 பேர் முதன்மை பயிற்சியாளர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில் உள்ள 12,525 பஞ்சாயத்துகளிலும் இவர்கள் பயிற்சி அளிப்பார்கள். நம்முடைய மேனாள் சிறுபான்மை துறையின் தலைவர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் பீட்டர் எஸ் அல்போன்ஸ் அவர்கள் தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த குழு 72 விழுக்காடை பூர்த்தி செய்து இன்னும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் 100 விழுக்காடை எட்டுவோம் என்ற நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தன்னுடைய கிராம கமிட்டியை வலிமைப்படுத்தி இருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் நவீன அடையாள அட்டையை வழங்கி வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இந்த அடிப்படையில் கிராம கமிட்டிகள் அவர்களுடைய பணிகள் என்ன, எப்படி காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்ப்பது, மக்கள் பிரச்சனை எடுப்பது, அதற்கான வேலை திட்டங்களை கொடுப்பதற்காக 100 முதன்மை பயிற்சியாளர்களை நியமித்திருக்கிறோம். அந்த பயிற்சியாளர்களுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் திரு சுரேஜ் எக்கடே வந்திருக்கிறார். எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், மேனாள் தலைவர் அண்ணன் தங்கபாலு, ராஜேஷ்குமார், எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயிற்சி முகாம் இப்பொழுது துவங்க இருக்கிறது. செய்தியாளர் விமர்சனம் செய்கிறதுக்கு தான் செய்தியாளர்கள். ஒரு சாரார் ஆதரிக்கிறது செய்தியாளர்களில். அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். எதிர்கட்சி தலைவர் அவர் யாருக்கு லாயலாக இருக்காருன்னு தெரியல. ஆனால் முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ரொம்ப லாயலாக இருக்கார். கட்சியை விட்டு கொடுத்து விட்டாருன்னு தான் சொல்லணும். எப்படி இந்த கேள்வி அவர் எழுப்பலாம்? ஆலய நிதிகளை எடுத்து கல்லூரிகள் கட்டலாமா, கல்வி நிலையங்கள் கட்டலாமான்னு சொல்லலாமா அந்த வார்த்தையை? ஏன்னா அது முதல் ஆரம்பித்து வச்சது அம்மையார் ஜெயலலிதா தானே. அவங்க தானே ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னு அவரால் மறுதளிக்க முடியுமா? அப்போ அந்த அம்மா ஆரம்பித்தவுடைய பணியை தொடர்ச்சியாக அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சேகர் பாபு செஞ்சிட்ருக்காரு. புதிய 2021க்கு பிறகு ஆட்சி அமைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் செஞ்சிட்ருக்காரு. சரி, இவங்க செய்யாததை ஒரு 4000 கோடி சொத்துக்களை மீட்டெடுத்திருக்காங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஏன் செய்யலை 10 ஆண்டுகளா? அப்போ நல்ல பணிகள், இறைவன் என்பது யாருக்காக? மக்களுக்காக. இறைவன் சொத்து யாருக்காக? அடுத்த தலைமுறை மக்களுக்காக. அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? அவர் என்ன செய்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. ஒற்றை அஜெண்டா. பாஜக என்ன எழுதி கொடுத்தோ அதை பிடிக்கிறார். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறார். அது எப்படி திராவிட கட்சியெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அது திராவிட கட்சியே கிடையாது, அது சங்கிகளுடைய கட்சி ஆகிடுச்சு. ஏங்க அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதாவை பாஜக தலைவர் எவ்வளோ மோசமாக கொச்சைப்படுத்தி பேசினார். குற்றவாளி, தண்டனை பெற்றவர், அபராதம் கட்டியவர், அவர் போயிட்டு இந்த ஆட்சியில் இருந்தார் அப்படின்னு பேசினார. ஒரு மன்னிப்பு கேட்டாங்களா? மறுப்பு தெரிவித்தாங்களா? எதற்காக அந்த கூட்டணியில் இவர்கள் அங்கம் வகிக்கிறாங்க? ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க. யாரெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவை வசப்பாட்டினாங்களோ, பழி சொல்லுக்கு ஆளாக்குனாங்களோ அவங்க வரிசையில் உட்காந்துருக்கார். இப்போது முருகர் மாநாட்டில் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் மோசமாக சித்தரித்து ஒரு குறும்படம் காட்டுறாங்க. அதுக்கு அமைதியாக வாய்ப்பத்தி கைப்பற்றி வந்துட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க பாஜக சொல்ல தான் கேட்போம், டெல்லி முடிவு பண்ணோம் அப்படின்னா அது திராவிட கட்சியெல்லாம் அதிமுகவில் எப்போ மலையேறிச்சு. அது ஃபுல்லாக இணைச்சிட்டாங்க சங்கிகள் கட்சி கூட. அப்படி தான் பார்க்குறேன் நான். அதையே அம்மையார் ஜெயலலிதா ஆன்மா கிட்ட போய் கேட்க சொல்லுங்கள். ஏம்மா நீங்கள் கோவில் நிதி எடுத்து நீங்கள் கல்லூரிலாம் கட்டினீங்க? அந்த ஆக்டி ஹெச்ஆர்என்ஸ் ஆக்டிலேயே ப்ரொவிஷன் இருக்குல்ல, மக்களுக்காக செய்யணும், கல்விக்காக செய்யணும்னுட்டு. அப்படின்னா இப்போ பிரசாதம் முன்னாடிலாம் அவங்க கொடுக்கல,
இப்போ எல்லா ஆலயங்களிலும் வந்து இலவசமாக வர பக்தர்களுக்கு காசு இல்லாத பிரசாதம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணுன்றாங்க. அதுவும் தவறா? பக்தி இயக்கங்கள் செய்யாததையெல்லாம் இந்த ஆட்சியில் செஞ்சுட்டு வராங்க. 4000 கோடி சொத்து யாருக்கிட்ட இருந்தது? அதிமுக காரங்கிட்ட தான் இருந்தது. அதை மீட்டெடுத்தது யார்? அப்படி கோவிலை கண்டா உறுத்துது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறது? ஒன்று கண்டுக்காமல் விட்டுருக்கணும். எதுக்கு ஆலயங்களுக்கு நம்ம சொத்தை சேர்க்கணும்னு. அப்புறம் 3000 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்களே, அதையும் கண்டுக்காமல் விட்டுருக்கணும். இவங்க ஆட்சியில் 10 ஆண்டுகளாக எத்தனை 1000 கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ணாங்க சொல்ல முடியுமா? இப்போ அவருக்கு வந்து என்ன பேசுகிறாருன்னு தெரியல. அவர் முழுக்க 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 பாஜகவுடன் கட்சியை ஒப்படைத்து விட்டார். அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க டைரக்ஷனில் செயல்படுறாரு, அவ்வளோதான். அது அவருடைய சொந்த கருத்து. அவர் பேச்சுரிமை இருக்கு, பேசிட்டாரு. எங்கள் அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும். ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட். ஏங்க, நாங்கள் எதுக்காக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம்? இப்போ 100 பேர் முதன்மை பயிற்சியாளர்களை இங்கே வர வச்சு பயிற்சி கொடுக்குறோம். எதுக்கு பயிற்சி கொடுக்குறோம்? 72 விழுக்காடு கிராம கமிட்டியை போட்டிருக்கோம். இன்னும் எஞ்சிய 28 விழுக்காடு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே போட போகிறோம். அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்குறோம், நவீன அடையாள அட்டை. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம்? எங்கள் கட்சியை வலிமையாக்குறதுக்காக கொடுக்குறோம். எங்கள் கட்சி வலிமையை பார்த்து எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். தமிழ்நாடுடைய காங்கிரஸ் தலைவராக நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் தான் திமுக கிட்ட நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கள் கட்சி வலுவாக இருக்குது அப்படின்னு எடுத்து காமிச்சு கூடுதல் தொகுதிகளையோ அல்லது ஆட்சியில் பங்கோ கேட்க வாய்ப்பு இருக்கா? நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கரெக்ட். இது வந்து ஒரு தேசிய கட்சி, நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டிக்கு ஹைகமாண்ட் யார்? ஆல் இண்டியா காங்கிரஸ் பார்ட்டி. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்கோம், கடந்த தேர்தல் எவ்வளோ வலிமையாக இருந்தோம், இந்த தேர்தல் எவ்வளோ வலிமையாக இருக்கும். கடந்த தேர்தல் நாங்கள் 72 விழுக்காடை வந்து கம்ப்ளீட் பண்ணல வில்லேஜ் கமிட்டியை. இந்த தேர்தல் 72 விழுக்காடு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ பயிற்சி கொடுக்குறோம் எல்லாருக்கும், சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோம். எல்லாம் ஆன் ரெக்கார்ட். இது சும்மா வந்து ஒரு ஃபேக்காக பண்ணுறதெல்லாம் கிடையாது. போயிட்டு பாருங்கள், வார் ரூம் இருக்குது. ஒரு உறுப்பினருக்கும் வெரிஃபை பண்ணுறாங்க. வித்தவுட் வெரிஃபிகேஷன், வித்தவுட் ரிப்ளை கார்டு இஷ்யூ பண்ணுறதே கிடையாது. ஐடி ரூமில் அதை வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறாங்க. எல்லாமே சயின்டிஃபிக்காக பண்ணுறோம். யார் வேணாலும் நீங்கள் கூட போயிட்டு பார்க்கலாம். என்னன்ற வார் ரூமில் போய் பாருங்கள், ஐடி ரூமில் போய் பாருங்கள், அந்த ப்ராசஸ் எப்படின்னு பாருங்கள். அப்போ எல்லா கிராமங்களிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குறோம். இது ஒரு கூட்டு முயற்சி, எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். எங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது? எங்களுக்கு ஒரு தயக்கமே கிடையாது. எங்கள் ஏசி செக்ரட்டரி எல்லோரும் ஒரு கருத்து சொல்லலாம். ஆனால் முடிவெடுக்க வேண்டியது யார் சொல்லுங்கள்? நீ ஒரு ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியில் நேஷனல் பார்ட்டியில் டிசிஷன் மேக்கிங் யாராக இருப்பாங்க? நேஷனல் லீடர் தான் இருப்பாங்க. சரி, உங்களுடைய ஆசை என்ன சொல்லுங்க. அதை நான் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? இல்லை உங்க ஆசை என்ன, நான் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க சொல்றேன். சரி, நீங்க நீங்க ஆசைப்படுறத எங்க தலைமைக்கு நாங்க சொல்றோம். பலத்தை பலப்படுத்தி நம்ம கேட்போம். சொல்லுங்க, பலப்படுத்தும் கட்சியை இல்லைங்க, 2 விஷயம்தான். எனக்கும் கருத்துரிமை இருக்குது, பேச்சுரிமை இருக்குது, எல்லாம் நான் பேசலாம். ஆனால் எங்கள் ஹைகமாண்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நான் பேசக்கூடாது. அது வந்து வயலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். எங்களுக்கு யார் எங்கள் அகில இந்திய தலைமை யார்? தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல், தமிழ்நாட்டில் மட்டும் எம்எல்ஏ எம்பி கிடையாது. இந்தியா முழுவதும் பறந்து விருந்து எல்லா மாநிலங்களிலும் எல்லா வெப்பங்களையும் 140 ஆண்டுகளாக பயணம் செய்கிற காங்கிரஸ் பேரியக்கம். எங்களுக்குன்ட்டு ஒரு வரைமுறை இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது எங்களோட வலிமை என்னான்னு நாங்கள் தலைமைக்கிட்ட சொல்லுவோம். அந்த வலிமையை ஏற்று அவங்க கால்குலேட் பண்ணி அவங்க முடிவு பண்ணுவாங்க. பதவிகள் சான்றிதழ்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில திட்டங்கள் வச்சுருக்கோம். எங்கள் சேர்மன் கூட சேர்ந்து நாங்கள் அதை முடிவு பண்ணுறோம், தலைவர்கள்லாம் சேர்ந்து. அரசியல் அவர் அரசியல் செய்கிறாரு. அதில் நமக்கு அவர் என்ன அரசியலாக அவர் செஞ்சுட்டு போனோம். அவர் அரசியல் வேறு, எங்கள் அரசியல் வேறு.
காரணம் அப்படின்னு வந்து திருமதி தமிழிசை சொல்லியிருக்காங்க. என்ன சிறப்பு வழி? சிறப்பு வழியை வந்து கொடுக்கல, அனுமதி கொடுக்கல, அதனால தடுத்தனால தான் நீங்க வந்து அதை அது வந்து இருங்க. இப்போ நீங்கள் பெண் கொடுமை நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல, எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேள்வியில் ஒரு அர்த்தம் இருக்கா அவங்க சொன்னதில்? சிறப்பு வழின்னு தமிழ்நாடு ஆலயங்கள் எங்கே இருக்குது? 2028ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் அவர்கள், எனக்கு நினைவு தான் சொல்கிறேன், ரிட் பெட்டிஷன் 1700 நம்பர் 2022 சிறப்பு வழிபாடக்கூடாதுன்ட்டு ஸ்கிராப் பண்ணிட்டார், எடுத்துட்டார். 2022 எந்த ஆலயங்களும் தமிழ்நாட்டில் சிறப்பு வழிபாடே கிடையாது, விஐபி தரிசனம் கிடையாது. எங்கெங்கே விஐபி தரிசனம் இருக்குன்னா விஐபி தரிசனுக்காக உட்காந்துருந்தேன்னு சொல்கிறாங்க. பாஜக தலை பொய் பித்தலாட்டம் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு நிகர் அவங்க தான். இதில் பாருங்கள், ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். என்னுடைய தொகுதியில் இருக்க கோவில், எங்கள் தொகுதியில் எவ்வளோ இப்போ வல்லக்கோட்டை முருகன் கோவில், குன்றத்தூர் முருகன் கோவில், ஆதிகேச பெருமாள் கோவில், எவ்வளோ கோவில் இருக்குது, ஏராளமான கோவில்கள் இருக்குது. எனக்கு தெரியாது. நாளைக்கு ஈவன் முதலமைச்சராக வந்தால் கூட சிறப்பு வழிபாடு கிடையாது, சிறப்பு தரிசனன்றதே கிடையாது. அங்கே விஐபி தரிசனம் உச்சநீதிமன்றத்தால் உயர்நீதிமன்றத்தால் 2022ஆம் ஆண்டு முடிச்சு வைக்கப்பட்டது. இந்த அம்மாவுக்கு வேணால் சிறப்பு வழிபாடு செஞ்சுருக்கலாம். அன்றைக்கி எல்லா அதிகாரியும் அவங்க பின்னாடி தான் இருந்தாங்க, என்ன அனாதையாக விட்டுட்டு, அது வேறு. ஆனால் பொய் பேசுகிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. நான் எங்கள் தொகுதியில் வந்திருக்காங்க ஒரு பெண்மணி, ரைட், எங்கள் தலைவருடைய மக வேறு. நான் வந்து நல்லா கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் கவனிச்சிங்கன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு சின்ன குறை வச்சோமா? ஆனால் குறை ஏற்பட்டது எனக்கு மட்டும்தான். நான் அதையும் சொன்னேன், மன்னிச்சிட்டேன். அது என்னோட முடியட்டும், அது தொடர வேண்டாம். அந்த அதிகாரிகளும் யாரையும் வந்து நீங்கள் இது பண்ண வேண்டாம், தண்டனை கொடுக்க வேண்டாம், நான் விட்டுட்டேன். நான் பெருந்தன்மையாக இருக்கேன். பாஜக தலைவர் அந்த பெருந்தன்மை வேணும்ல. அஃபெக்ட் ஆனவன் நான் தானே. என் தொகுதியில் என்னுடைய இடத்துல இருக்க கோவில், என் கிராம கோவிலில் வந்து மேலே வரைச்சி மரியாதையோடு அனுப்புகிறல. நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சா? எவ்வளோ பெருமைக்குரியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். இதுமாதிரி கொச்சைப்படுத்தி பேசுகிறதுன்னா சிறப்பு தரிசனம் எங்கே இருக்குது? ஜஸ்டிஸ் சுப்பிரமணியத்தை போய் கேட்க சொல்லுங்கள். 2022 அவர் தான் வந்து ரிட் பெட்டிஷன் நம்பர் 1700 படிக்க சொல்லுங்கள். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சீட்டு தொடர்பாகவோ ஆட்சியில் பங்கு தொடர்பாகவோ காங்கிரஸ் அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கீங்க. அகில இந்திய தலைமை மாநில தலைவர்ன்ற முறையில் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க இதெல்லாம் வலியுறுத்த வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய ஆசை என்னவோ நான் அதை சொல்கிறேன். தலைமை கிட்ட இதை வலியுறுத்தீங்களா? ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனும் இதை தான் நினைக்கிறாங்க, நம்ம அதிக தொகுதியில் பெறுமா? நான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தொண்டருடைய மனசாட்சியாக தான் நாங்கள் இங்கே செயல்பட்டு இருக்கோம். அந்த மனசாட்சியாக செயல்படுவது தான் கிராம கமிட்டியில் ரொம்ப கவனம் செலுத்தி கிராம கிராமமாக ஓடிட்டு இருக்கோம். கடந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியெல்லாம் சுற்றுப்பயணம் முடித்து அடையாள அட்டை வழங்கியிருக்கோம். ஒரு ஆதாரம் இல்லாமல் எந்தவித சயின்டிஃபிக் மெத்தட் இல்லாமல் செய்யக்கூடாதுன்னு ஆதாரபூர்வமாக ஒரு பணியும் செஞ்சுட்டு இருக்கோம். எதுக்கு செய்கிறோம்? எங்கள் கட்சியை பலப்படுத்தணும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். 2021 தேர்தலை விட ஒரு தொகுதியிலும் 25,000 வாக்குகள் காங்கிரஸால் கூடுதலாக கிடைக்கப்படும். அந்த ஒர்க் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க வாங்க வாங்கண்ணா, வாங்க வாங்க எப்படி வாங்கண்ணா, எப்படி வாங்கண்ணா, இப்படி வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வாங்கண்ணே. அதாவது பாஜகன்றது ஒரு வெறுப்பு அரசியல், ஏட் பாலிடிக்ஸ்ன்னுவாங்க. அதுக்கு நிகர் உலகத்திலே எந்த கட்சியும் கிடையாது. பாஜகவில் மட்டும்தான் இந்த கேவலமான வேலையெல்லாம் பண்ண முடியும். ரைட், தேங்க்யூ. இந்த தென் சென்னை வருகின்ற பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி வருகின்ற 12ஆம் தேதி 12ஆம் தேதி குடியாத்தத்தில் பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த பகுதியில் குடியாத்தத்தில் பிறந்தநாள் விழா பெருந்தலைவர் காமராஜருக்கு எடுக்கப்படுகிறது. அங்கே மாநாடு, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், பெருந்தலைவர் காமராஜர் புகழை பாடுவோன்ற தலைப்பில் எங்களுடைய தலைவர் பெருமக்கள்லாம் கலந்துக்க இருக்காங்க. 13ஆம் தேதி தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக முப்பெரும் விழா, பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா, இந்திய அரசியலமைப்பை காப்போம் நிகழ்ச்சி, நவீன அடையாள அட்டை இங்கே இருக்கின்ற கமிட்டிகளுக்கு வழங்கும் விழா. இதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய மாநில தலைவர்கள் திரு முத்தழகன், மாவட்ட தலைவர் வழக்கறிஞர், அதே போன்று 15ஆம் தேதி வட சென்னையில் திரு டில்லி பாபு அவர்கள் ஏற்பாட்டில் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. ஓகே.